ராயல் ரம்பிள் மேட்ச், லேடர் மேட்ச், ஹெல் இன் எ செல் மேட்ச், டிஎல்சி மேட்ச், இது எல்லாமே சூப்பரான மேட்ச் டைப்ஸ். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது அப்படியே ஆப்போசிட். நாம இன்னைக்கு WWE இருந்த டாப் 10 மோசமான மேட்ச் டைப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். WWEல கிஸ் மை ஆஸ் அண்ட் கிஸ் மை ஃபுட்னு ரெண்டு விதமான மேட்சஸ் இருந்திருக்கு. ரெண்டு மேட்சுமே அருவருப்பானது தான். இந்த மேட்சோட விதிமுறையே ரொம்ப பயங்கரமா இருக்கும். கிஸ் மை ஆஸ் மேட்ச்ல தோக்குற ரெஸ்லரோட முகத்துல ஜெயிச்ச ரெஸ்லர் அவரோட இரண்டு நிலாக்களையும் கொண்டு போய் வைப்பாரு. கிஸ் மை ஃபுட் மேட்ச்ல தோக்குற ரெஸ்லரோட வாயில ஜெயிச்ச ரெஸ்லர் அவரோட கால் விரல்களை விடுவாரு. இந்த இரண்டு மேட்ச் டைப்ஸுமே பார்க்க ரொம்ப அருவருப்பா இருந்திருக்கு. 2011ல மைக்கேல் கோல் உடம்பு ஃபுல்லா பார்பிக்யூ சாஸோட ஜெரி லாலரோட காலை நக்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டை WWE காணிச்சதுதான் இதுவரைக்கும் நடந்ததுலயே ரொம்ப அருவருப்பான ரெஸ்லிங் மூமெண்டா அமைஞ்சிருக்கு. இந்த மேட்சஸ் எல்லாத்தையும் உருவாக்குறது யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, வின்ஸ் மெக்மேன் தான். அதே மாதிரி WWEல ஸ்பாங்கிங் மேட்ச்னு ஒரு மேட்ச் டைப் இருந்திருக்கு. ஸ்டேஜோட ஒரு ரிங் போஸ்ட்ல மட்டும் நீளமான ஒரு கம்பம் இருக்கும். அதோட உச்சியில விதவிதமான ஆப்ஜெக்ட்ஸை தொங்க விட்டுருப்பாங்க. முக்கியமா வினோதமான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு வயாக்ரா, தோலுரிச்ச கோழி, பொம்மை, இன்னும் நம்மளால யோசிக்க முடியாத நிறைய சாதனங்களை தொங்க விட்டுருக்காங்க. இந்த மேட்சோட விதிமுறைகளும் ரொம்பவே அன்யூசுவலா தான் இருந்திருக்கு. வின்ஸ் மெக்மேன் ஒரு தடவை பெல்ட் மாதிரியான ஒன்றை இந்த கம்பத்துல தொங்க விட்டு அதை எடுத்து உமன் ரெஸ்லர்ஸ் மாறி மாறி இந்த மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. இந்த மேட்சுக்கும் ரெஸ்லிங்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வின்ஸ் மெக்மேன் கவர்ச்சியை காணிச்சு வியூவர்ஷிப்பை ஏத்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல உருவாக்குன ஒரு மேட்ச் டைப் தான் இது. TNA ரெஸ்லிங் கம்பெனி 2000ஸ்ல கிங் ஆஃப் த மவுண்டைன் அப்படிங்கிற ஒரு புதிய மேட்ச் டைப்பை கொண்டு வந்தாங்க. இது TNAவோட ஒரு ஐகானிக் மேட்ச் டைப் தான். ஆனா இதுல நிறைய குழப்பங்களும் கன்ஃபியூஷன்ஸும் இருந்துச்சு. பார்க்கிற ரசிகர்களுக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் தான் இது. இந்த மேட்சை பத்தி நாம இப்போ பார்க்கலாம். WWEல லேடர் மேட்சஸ்ல லேடர் மேல ஏறி போய் தொங்கிட்டு இருக்கிற பெல்ட்டை எடுத்து வின் பண்றத பார்த்திருப்போம். ஆனா இந்த மேட்ச்ல கீழ இருக்க பெல்ட்டை எடுத்து லேடர் மேல ஏறி போய் கொக்கில மாட்டினா வின் பண்ணலாம். புரியலையா? எனக்கும் ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை. 5 ரெஸ்லர்ஸ் ஒரு சாம்பியன்ஷிப்காக ரெஸ்ல் பண்ணுவாங்க. பெல்ட்டை ஃபர்ஸ்டா எடுத்து கொக்கில மாட்டுற ரெஸ்லர் வின்னரா அறிவிக்கப்படுவாங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட். பெல்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னால வேற ஒரு ரெஸ்லரை பின்னோ இல்லனா சமிட்டோ பண்ணி அவரு எலிஜிபிள் ஆகியிருக்கணும். பின் இல்லனா சமிட் பண்ணப்பட்ட அந்த ஒரு ரெஸ்லர் 2 நிமிஷத்துக்கு ஒரு கூண்டுல அடைக்கப்படுவாங்க. இந்த மேட்ச்ல இந்த மாதிரியான விதிமுறைகள் இருந்ததுனாலையும் ஒரு ரெஸ்லரே பெல்ட்டை எடுத்து கொண்டு போய் ஹூக்ல மாட்டிட்டு அப்புறமா அதை கலட்டி எடுத்து வின் பண்ணிட்டேன்னு தூக்கி காமிக்கிறதும் ரொம்பவே குழப்பமா இருந்திருக்கு. TNA மேட்சஸை டிஃபரெண்டா சூப்பரா கிரியேட் பண்ணி இருந்தாலும் என்டர்டெய்னிங்கா மாத்தாம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி விட்டதுனால இந்த மேட்ச் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா மாறிடுச்சு. நீங்க ஒரு அனிமே லவரா இருந்தீங்கன்னா இந்த நருட்டோ போல்ட் பிரிண்டட் அனிமே டிஷர்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல ரொம்பவே ஐகானிக்கான கோஜோ சட்டோரு அப்படிங்கிற நருட்டோ கேரக்டரை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் இந்தியா ஷாப் வெப்சைட்ல 4 வைப்ரண்டான கலர்ஸ்ல ML XL சைசஸ்ல இந்த டிஷர்ட்ஸை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஆன்லைன்ல நருட்டோ பிரிண்டட் டிஷர்ட்ஸோட பிரைஸ் செக் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கே $399 வரும். ஆனா குளோபல் இந்தியா ஷாப்ல ஃப்ரீ கொரியர் டெலிவரியோட $349 இதை 60% ஆஃபர்ல இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியில. இந்த டிஷர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம இவங்களோட டிஷர்ட் வெப்சைட்டை செக் பண்ணுங்க. வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் ப்ராடக்டோட வெப்சைட் லிங்கை பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்ததா சொல்ல போற மேட்ச் டைப்பை பல பேர் இந்த லிஸ்ட்ல ஏத்துப்பீங்களா அப்படிங்கறதே தெரியல. அதுதான் பஞ்சாபி பிரிசன் மேட்ச். உள்ள ஒரு கூண்டு, அதுக்கு வெளியில ஒரு கூண்டுன்னு பார்க்க செம்மையா இருந்த ஒரு மேட்ச் டைப் தான் இது. என்னதான் பார்க்க நல்லா இருந்தாலும் இந்த பஞ்சாபி பிரிசன்ல நடந்த எந்த ஒரு மேட்சுமே பெரிய அளவு பேசப்படல. இந்த மேட்சோட விதிமுறைகள் ரொம்பவே சிம்பிள் தான். 2 கூண்டுகளையும் தாண்டி முதல்ல குதிச்சு வெளியே வரக்கூடிய ரெஸ்லர் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படுவாங்க. மேட்சுக்கு நடுவுல ஒரு ரெஸ்லர் சிக்னல் கொடுத்ததும் ரெஃப்ரி இன்னர் கேஜோட டோரை 60 செகண்டுக்கு ஓபன் பண்ணி வைப்பாரு. அந்த 60 செகண்ட்ல அந்த ஒரு ரெஸ்லரால வெளியே வர முடியலன்னா அப்புறம் மேட்ச் ஃபுல்லா அந்த ஒரு டோர் ஓபனே ஆகாது, மூடப்பட்டிருக்கும். இதுல இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா 60 செகண்டுக்கு டோர் ஓபனா இருக்கும். ஆனா 2 ரெஸ்லர்ஸுமே வெளியே போகாம உள்ளேயே இருப்பாங்க. இது பார்க்கிற ரசிகர்களுக்கு ரெஸ்லிங் ஃபேக்கோ அப்படிங்கிற எண்ணத்தை கூட ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரி அந்த டோர் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணப்பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறமா மேலே ஏறி குதிச்சு தான் வின் பண்ண முடியும். பேசிக்
பேசிக்கா இதோட விதிமுறைகள் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் மாதிரி தான். ஆனா ஸ்டீல் கேஜுக்கு பதிலா எல்லாமே மூங்கில்ல பண்ணப்பட்ட ஒரு கேஜ் இது. இந்த மேட்ச் டைப்போட முதல் பிரச்சனை 2 கூண்டு இருக்கிறதுனால ரசிகர்களால வெளியில இருந்து தெளிவா உள்ள நடக்கிறத லைவா பார்க்க முடியல. சோ ரசிகர்களும் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணல. ரெண்டாவது, ஸ்டீல் கேஜ்ல எல்லாம் ஒரு ரெஸ்லர் போய் மோதினாங்கன்னா செம்மையா சவுண்ட் கேட்கும், பார்க்க சூப்பரா இம்பாக்டா இருக்கும். ஆனா மூங்கில் மேல ஒரு ரெஸ்லர் போய் மோதும் போது எந்த விதமான சத்தம் வராது. இதுவும் ஒரு சின்ன பிரச்சனையா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டீல் கேஜ் ஹெல் இன் எ செல் மூமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த பஞ்சாபி பிரிசன் மேட்ச்ல எப்பவுமே ஒரு இந்தியன் ரெஸ்லர் ரெஸ்ல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. காரணம் இது இந்தியாவோட ஒரு மேட்ச் டைப். 2 ஃபாரின் ரெஸ்லர்ஸ் இந்த பஞ்சாபி பிரிசன் மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணாங்க அப்படின்னா அது அர்த்தம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இதனாலேயே WWE இந்த மேட்சை அதிகமா நடத்தல, ரொம்பவே கம்மியா தான் நடத்தி இருக்காங்க. இந்த மாதிரியான பலவிதமான காரணங்கள்னால இந்த மேட்சும் WWE இருந்ததுலயே தோல்வி அடைஞ்ச ஒரு மேட்ச் டைப்பா தான் இருக்குது. அடுத்ததா பார்க்க போற இந்த மேட்ச் WWE இதுவரை ஒரே ஒரு தடவை தான் நடந்திருக்கு. அதுதான் ஸ்டேர்ஸ் மேட்ச். 2014ல WWE TLC கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி டேபிள்ஸ் லேடர்ஸ் சேர்ஸ் கூட டேபிள்ஸ் லேடர்ஸ் சேர்ஸ் அண்ட் ஸ்டேர்ஸ் அப்படின்னு பேரை மட்டும் மாத்தி புதுசா ஒரு பேப்பர் வியூவை நடத்தினாங்க. அன்னைக்கு நடந்த அந்த பேப்பர் வியூல தான் இந்த ஃபர்ஸ்ட் எவர் ஸ்டேர்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பிக் ஷோவும் எரிக் ரோவனும் தான் ரெஸ்ல் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல அவங்களால ஸ்டேர்ஸ் படி கட்டுகளை மட்டும்தான் பயன்படுத்தவே முடியும். பொதுவா மேட்சுக்கு நடுவுல ஒரு டைம் இந்த ஸ்டேர்ஸை வச்சு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அது பார்க்க நல்லா இருக்கும். ஆனா ஒரு மேட்ச் ஃபுல்லா ஸ்டேர்ஸை மட்டுமே வச்சு ரெஸ்ல் பண்ணது பார்க்கிறதுக்கு அவ்வளவு எடுபடல. டேபிள் மேல ரெஸ்லர் விழுந்தா டேபிள் உடைஞ்சு பார்க்க நல்லா இருக்கும். சேர் வச்சு இன்னொரு ரெஸ்லர் அடிச்சா அதுல இருந்து சூப்பரா சவுண்ட் வரும். ஆனா ஸ்டேர்ஸ் வச்சு அடிக்கும் போது சவுண்டும் வரல, பார்க்கிறதுக்கு அந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. ஆனா இந்த மேட்ச்ல பிக் ஷோவும் எரிக் ரோவனும் ரொம்பவே ட்ரை பண்ணி சூப்பரா நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாங்க. ஆனா ரசிகர்கள் பெருசா ரியாக்ட் பண்ணாததுனால இந்த மேட்சும் பெருசா பேசப்படல. WWE ஆட்டிடியூட் ஈரால நடந்த ஒரு மேட்ச் டைப் தான் இந்த ஸ்ட்ரிப் மேட்சஸ். மேட்ச்ல தோக்குற ரெஸ்லரோட வெளிப்புற உடைகளை ஜெயிக்கிற ரெஸ்லர் கலட்டிடுவாங்க. இன்னும் சில சமயங்கள்ல கிழிச்சு தூக்கி எரிய கூட செய்வாங்க. வின்ஸ் மெக்மேன் இந்த மேட்சஸ் உருவாக்குனதோட முதல் ரீசனே WWE பெண் ரெஸ்லர்ஸை கிளாமரா காமிக்கதான். 2 ரெஸ்லர்ஸ் மாறி மாறி அவங்களோட உடைகளை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரெஸ்லிங் எதுவுமே இருக்காது இந்த மேட்ச் டைப்ல. சுவாரஸ்யமும் ரெஸ்லிங்கும் இல்லாத இந்த மேட்சஸ் ரொம்பவே தோல்வி அடைஞ்ச மேட்ச் டைப்பா இருந்து அதுக்கப்புறமா WWE இருந்து காணாம போயிடுச்சு. TNA முன்னாடி எலக்ட்ரிஃபைடு 6 சைட்ஸ் ஆஃப் ஸ்டீல் கேஜ் மேட்ச் அப்படிங்கிற ஒரு மேட்சை நடத்தி இருக்காங்க. 6 சைடு இருக்கிற ஸ்டீல் கேஜ்லயும் 10,000 வால்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா பாஸ் பண்ணிருப்பாங்க. 10,000 வால்ட்ஸ் அளவு கரண்ட் அடிச்சுன்னா யானையா இருந்தாலும் அதுக்கு உயிர் போயிடும். அவ்வளோ அதிகமான கரண்ட் பாய்ச்சப்பட்ட கேஜ்னு TNA அந்த டைம்ல பெரிய உருட்டா உருட்டி இருக்காங்க. மேட்சுக்கு நடுவுல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஒரு ரெஸ்லர் இன்னொரு ரெஸ்லரை கேஜ்ல தள்ளி கொண்டு போய் கரண்ட் ஷாக் அடிக்க வைப்பாரு. அந்த மாதிரி அவர் கரண்ட் ஷாக் கொடுக்கும் போது கனெக்ஷன்ல இருக்கிற இவருக்கும் தானே கரண்ட் அடிக்கும். அதுதானே பேசிக்கான ஒரு விஷயம். ஆனா கேஜ தொட்ட ரெஸ்லருக்கு மட்டும்தான் கரண்ட் அடிக்கும். அந்த ரெஸ்லரை தொடர ரெஸ்லருக்கு எதுவுமே ஆகாத மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு தடவை ஒரு ரெஸ்லருக்கு கரண்ட் அடிக்கும் போதும் விஷுவல் எஃபெக்ட்டுக்காக லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கு மூவி மாதிரியே இருக்கும். அதோட கமெண்டேட்டர்ஸ் ஒவ்வொரு பக்கம் இருக்கிற கேஜ்லயும் வேற வேற அளவுல வால்டேஜ் இருக்கும். அதனால ஒன்னும் ஆகாதுன்னு சமாளிச்சுட்டே இருப்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த மேட்ச் ஒரே ஒரு தடவை தான் நடந்திருக்கு. அப்புறமா நடக்கவே இல்லை. அடுத்ததா TNAல நடந்த இன்னொரு மேட்ச் டைப் தான் ஃபைட் ஃபார் த ரைட் அப்படிங்கிற மேட்ச் டைப். மேட்ச்ல 16ல இருந்து 18 ரெஸ்லர்ஸ் ரிங்குக்கு வெளியில சண்டை போட்டு ஆரம்பிப்பாங்க. அப்புறமா குறிப்பிட்ட டைமுக்குள்ள எல்லாரும் ரிங்குக்குள்ள வரணும். ரிங்குக்குள்ள வர முடியாம போன எல்லா ரெஸ்லர்ஸும் எலிமினேட் ஆகிடுவாங்க. அடுத்து ரிங்குக்குள்ள இருக்கிற ரெஸ்லர்ஸ் எல்லாரும் நார்மலான பேட்டில் ராயல் மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணுவாங்க. ஃபைனலா எல்லாரும் எலிமினேட் ஆனதும் கடைசியா ரிங்ல 2 ரெஸ்லர்ஸ் இருப்பாங்க. நார்மலான பேட்டில் ராயல்ஸ்ல கடைசியா இருக்கிற 2 ரெஸ்லர்ஸ்ல யாராவது ஒருத்தர் 3வது ரோப்புக்கு மேல தூக்கி போடப்பட்டு தோப்பாங்க. ஆனா இதுல அப்படியும் கிடையாது. அவங்க 2 பேரும் ரம்பிள் மாதிரி ரெஸ்ல் பண்ணாம ட்ரெடிஷனலான 1-on-1 மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் வின் பண்ணுவாரு. இதோட முடியல. இதுதான் பார்ட் 1. பார்ட் 2ல அடுத்ததா ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அதுல இந்த பேட்டில் ராயல் மேட்ச்ல எலிமினேட் ஆனவங்க எல்லாரும் டோர்னமெண்ட் 1-on-1 மேட்சஸ்ல ரெஸ்ல் பண்ணுவாங்க. அதோட ஆர்டர் எலிமினேஷன் ஆன ஆர்டர்லயே இருக்கும். அதுல வின் பண்ற ஒரு ரெஸ்லருக்கு டைட்டில் ஷாட் கிடைக்கும். இந்த மேட்ச் TNAல தொடர்ந்து 3 வாரமா நடந்து முடிஞ்சது. இந்த மேட்ச் உங்களுக்கு புரிஞ்சுதா, பிடிச்சிருந்ததான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா நாம பார்க்க போற இன்னொரு மேட்ச் மான்ஸ்டர் ட்ரக் சுமோ மேட்ச். ரெஸ்லரே இல்லாம ரெஸ்லிங்க பார்க்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த மேட்ச் தான். 1995ல த ஜயண்ட் பிக் ஷோவும் ஹல்க் ஹோகனும் சண்டை போட்டாங்க. ஆனா அவங்க ட்ரக்ல இருந்து சண்டை போட்டாங்க. மேட்சோட ரூல் என்னன்னா ஒரு ரெஸ்லரோட ட்ரக் இன்னொரு ரெஸ்லரோட ட்ரக்கை இடிச்சு புஷ் பண்ணி அங்க செட் பண்ணி இந்த ரிங்குக்கு வெளியே தள்ளணும். ஃபர்ஸ்டா ரிங்குக்கு வெளியே தள்ளப்படுற ரெஸ்லர் தோத்து போவாரு. மேட்ச்
மேட்ச் ஃபுல்லா மாறி மாறி தள்ளிட்டே இருந்தாங்க. வேற ஒண்ணுமே சுவாரஸ்யமா நடக்கல. கிளைமேக்ஸ்ல ஹல்க் ஹோகன் பிக் ஷோவை உயரமான மாடியில இருந்து தள்ளி விட்டு போட்டு தள்ளுற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல பிக் ஷோ திரும்ப வந்துட்டாரு. இந்த மாதிரி பயங்கரமான ஸ்கிரிப்ட பண்ணி வேற லெவல்ல WCW சொதப்பின ஒரு மேட்ச் டைப் தான் இது. இது தவிர WWE உங்களுக்கு பிடிக்காத மேட்ச் டைப் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் டைப் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட் ராயல் ரம்பிள், உங்களோட ஃபேவரட் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.